உன்மேல் அன்பு வைத்து to place my love. என் அன்பு மகனே மகளே, உபாகமத்தின் புத்தகம் 7:13 பாருங்கள். 7 verses 13. உன்மேல் அன்பு வைத்து I place my love. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறவர். Bless you and multiply you. வேதம் சொல்லுகிறது, எவன் மேல் அன்பு வைக்கிறாரோ Upon whom I delight to அவனை place my விட்டு love. விலகவே மாட்டார். He never leave from them. உபாகம் 7:13 சொல்லுகிறது. 7 verses 13. என் அன்பு மகனே மகளே, Children of யோசித்து பாருங்கள். Just ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார். Said to prophet என்ன Isaiah. சொன்னார்? What does he say? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். When you cross the water, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை. When you cross the rivers, it will not come upon you. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அலலைய சொல்லுங்களே. Hallelujah. உன்மேல் புரளாது. Rivers will not காரணம் reverse. அவர் உன்மேல் மனதுருகிறவர். Because compassion and அவர் God. உன்மேல் இரக்கமாய் இருக்கிறவர். Because he is merciful. உன்னை விட்டு விலகவே மாட்டார். Never leave you. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அலலைய சொல்லுங்க. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I will சொல்லுவேன். place my eyes on you and give you சங்கீதம் counsel. 32:8 வாசித்து பாருங்கள். 32 verses 8. உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் கண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I will செய்வேன். place my eyes on you and I will give you உன்மேல் counsel. என் கண்ணை வைப்பேன். I will place my eyes. உன் கண்ணோடு கண்ணை என் கண்ணை வைப்பேன். Place my eyes on your அவர் eyes. கண்ணை வைத்து ஆலோசனை He will கொடுப்பாரா? give counsel to you. காரணம் என்ன? Reason? தேவன் விலகாத ஒரு மனிதனிடத்திலும் அப்படித்தான் செய்வார். He never leave from you. என் அருகே நிற்கும் அருளாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை I சொல்லுகிறேன். am saying what the gracious God அவர் says. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை He will சொல்லுவார். place his eyes on you and give சங்கீதம் counsel. 32:8 வாசித்து பாருங்கள். Psalm 32 verse வேதம் 8. அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு மகனே மகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது When you cross the water, நான் உன்னோடு இருப்பேன். I will be with நீ you. ஆறுகளை கடக்கும் When you பொழுது cross the river, அது உன்மேல் புரளுவதில்லை. it will not reverse. ஏசாயா 43:2 வாசித்து That's what பாருங்கள். verses 2. வேதம் அப்படியே That's சொல்லுகிறது. what the Bible says. எழும்பி பிரகாசி, Rise up, உன் ஒளி வந்தது, Your light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் Glory என்று of God come சொன்னார். upon you. ஏசாயா 60:1-2 வாசித்து 60 verses பாருங்கள். 1 and 2. ஏசாயா 62:4-5 வாசித்து Isaiah பாருங்கள். 62 verses 4 and தேவன் 5. எவன் மேல் மனதுருக்கத்தை வைக்கிறாரோ, Upon whom he எந்த placed love, ஆத்துமாவை நேசிக்கிறாரோ, whom he loved, எந்த ஆத்துமாவை அன்பு காட்டுகிறாரோ, whom he placed love, அவனை விட்டு அவர் விலகவே he மாட்டார். never கைகளை leave தட்டி you. ஆண்டவருக்கு 3 அலலைய சொல்லுகிறேன். Hallelujah. பஞ்சங்கள் வரலாம், Famine may come. சஞ்சலங்கள் வரலாம், Sorrows may come. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். But one thing will தம்மை தேடுகிறவர்களை அவர் விட்டு விலகவே He மாட்டார். who seek the Lord, you will experience the கரங்களை Lord தட்டி with you. தேவனுக்கு 3 அலலைய சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. கைகளை கொண்டு வந்தவர்கள் கை தட்டி அப்பாவுக்கு பலத்த கரகோஷங்களை Let's எழுப்பி clap and glorify God. இந்த நாளில் இந்த அதிகால வேளையில் Today in this morning hour, உங்களோடு பேசும்படி காணக்கூடாத இறைவன் என்னோடு சொன்ன வார்த்தை the given word from unseen God. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் First Chronicles 28 அதிகாரம். chapter 28. யாவரும் பரிசுத்த வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn your pages. 1 நாளாகமம் 28:20 என்ற வாசகத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 20. தாவீது சத்தமா அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலைய சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கை தட்டு. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். Shake your hand. இந்த மாதம் முழுவதும் All this month, நம்முடைய எல்லா in காரியத்தையும் all our deeds, நாம் செய்து முடித்து to do, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க to be blessed, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், He never leave நம்மை you கைவிடவும் and மாட்டார். not forsake. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலைய சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to this portion from the வேதம் என்ன Bible. சொல்லுகிறது? What is the word of God? தாவீது அரசன் தன் குமாரனாகிய சாலமனை பார்த்து King சொன்னார், David said to his son Solomon, தேவனாகிய கர்த்தர் என்னும் என்னுடைய தேவன். the Lord God, my God. என் அன்பு பிள்ளைகளே, Children, அவன் சொன்ன பதில் the answer, என்னுடைய தேவன். my God. அவன் சொன்னான் சாலமனுடைய தேவன் அல்ல, He's not God of Solomon. தாவீதுடைய He's தேவன். the God of David. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலலைய சொல்லுங்களேன். Hallelujah. இந்த 1ஆம் தேதி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், In the first day, Jesus Christ உங்களுடைய says, எல்லா காரியத்தையும் அவர் செய்து தீரும் மட்டும், to fulfill all your deeds, உங்கள் வாஞ்சைகள் தீரும் மட்டும் to our desires, அவர் உங்களை கைவிடவும் மாட்டார்,
உங்களை விட்டு விலகவும் He மாட்டார். never leave you nor forsake you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். I never leave you. தாவீது வாக்குத்தத்தமாய் As சொல்லுகிறார். a promise, King David said. அப்போது தாவீது தேவனுடைய மனிதன் மட்டுமல்ல, அவன் ஒரு பிதாவாய் இருக்கிறான். Not only he was a man of God, he was a father. யாருக்கு பிதாவாய் இருக்கிறான்? To whom? சாலமோன் To அரசனுக்கு, King Solomon. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, To the people of அத்தனை Israel. மனிதர்களுக்கும் அவன் ஒரு பிதாவை போல் To காணப்பட்டான். all the assembly, he was a father. அதனால தான் அவன் சொன்னான், So he said, தேவன் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை He என்றார். never leave you nor forsake you. 2000 வருடங்களுக்கு முன்பு தாவீதின் குமாரனாகி இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago, when the son of David, Jesus ஒரு Christ, moved on this காரியத்தை earth, அவர் விளம்பி சொன்னார். he revealed a matter. என்ன சொன்னார்? What is that? நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். What I commanded, teach them to keep all my commandments. என்னை கவனிங்கள். Pay attention. இயேசு சொன்னார், Jesus said, நான் கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் போய் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். You have to teach what I command to you to keep. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Keep to them. இதோ உலகத்தின் முடிப்பெருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். Behold, till the end of the world I will be with you. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லக்கூடாது. Say hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. அப்படினா அர்த்தம் என்ன? What is the meaning? அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அதனால தான் கூடவே இருக்கிறார். He never leave because the Lord says I will be with எல்லாரும் you. நம்மை விட்டு விலகி போவார்கள். Everyone may leave from குடும்பம் you. நம்மை விட்டு விலகி போகும். Family will depart. சொந்தம் நம்மை விட்டு விலகி போகும். Relatives may leave. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு ஒருவர் மட்டும் நம்மை விலகவே மாட்டார். Jesus never ever leave. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்பதற்கு அது ஒன்றே மிகப்பெரிய ஆதாரம். He said I will never leave you. மிகப்பெரிய ஆதாரம். The great witness. உலகத்தின் முடிப்பெருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று மத்தேயு 28:20 சொன்னார். Matthew 28:20 says, behold, till the end of the world I will be with you. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பு மனிதனாக உலாவிக் கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தைகளை When கொடுத்தார். 2000 years ago Jesus came on this earth, he என் said அருமையான this கர்த்தருடைய statement, பிள்ளைகளே, children of God. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். Let me say a true matter what happened. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து After the resurrection of Jesus, முதலாவது ஒரு சகோதரிக்கு he தரிசனமானார். appeared himself to a sister. அவளுக்கு பேர் மகதல் மரியாள். She was Magdalene Mary. அவளுக்கு இருந்த 7 பிசாசுகளை துரத்தினார். He cast out 7 demons அவள் from her. அதிகாலையே தேவனுடைய கல்லறைக்கு ஓடினாள். She ran into the இயேசுவை sepulchre. பார்க்கும்படி போனாள். Jesus to என் see அருமையான Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கல்லறையிலே இயேசு இல்லை. But Jesus was not in the அவள் sepulchre. கண்ணீர் வடித்து கதறினாள். She cried aloud. பேதுரு வருகிறான். Peter came. பேதுரு பார்க்கிறான். And he saw that இயேசு இல்லை. Jesus was not அவரை there. சுற்றி வைத்த துணி இருந்தது. All the materials were over there. திரும்பவும் சகோதரிகள் வந்து பார்த்தார்கள். Again the sisters came. அங்கே 2 தூதன் இருந்தான். 2 angels were. என்ன சொன்னான்? What are they saying? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Why should you seek அவர் the living உயிர்த்தெழுந்து among the விட்டார். dead? He is அவர் alive. சொன்னபடியே கலிலேயுக்கு போய் He went to கொண்டிருக்கிறார். Galilee. போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Share to the disciples. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள் Go என்று and share சொன்னார். to the disciples. நல்லா கவனிங்கள். Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். Jesus resurrected. நடந்தது என்ன? What happened? இயேசு மரியாளை பார்த்து சொன்னார், Jesus said to Mary, ஸ்திரியே, woman, ஏன் அழுகிறாய்? why are you crying? யாரை தேடுகிறாய் To என்று whom you seek? அதற்கு அவள் சொன்னாள், She answered, இயேசுவை தோட்டக்காரன் என்று எண்ணிக்கொண்டு, thought that she is a ஐயா, gardener. என் ஆண்டவரை வைத்த இடத்தை காணவில்லை I don't know, my Lord is not என்று there. சொல்லி நான் தேடுகிறேன் என்று I சொன்னார். am searching my கொஞ்சம் Lord. நேரம் கழித்து இயேசு திரும்பி பார்த்து, After that the Lord said, மகளே என்றார். Mary. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ரபுனி என்றார். She said, Rabboni. ரபினி என்பதற்கு போதகர் என்று Rabboni அர்த்தம். means teacher. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் ஓடி போய் அவரை கட்டிப்பிடித்துக்க பார்த்தாள். She tried to embrace. இயேசு சொன்னார், என்னை தொடாதே, He said, don't touch me. நான் மகிமைப்படும் நேரம் வந்தது. The time to glorify நான் myself. மகிமைப்படும் நேரம் வந்தது Time என்றார். should glorify. இதை சொல்லிக் கொண்டே இருந்தார். And the Lord said, திடீரென்று suddenly, அவருடைய சீடர்கள் 2 பேர் 2 disciples ஒருவரோடு பேசிக்கொண்டு எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்தார்கள். speaking each other some conversation. நல்லா went to கவனிச்சு Emmaus. பாருங்கள். Listen. எம்மாவூருக்கு போய் They கொண்டிருக்கிறார்கள். went to Emmaus. இயேசு அவரோடு சேர்ந்து நடந்தார். Jesus alone walked with them. நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது, All, he joined with நீங்கள் them. என்ன பேசுன்னு இயேசு கேட்டார். He said, what are you speaking? நீ அந்நியனாய் இருக்கிறாயே. You are a இப்படி stranger. ஒருவர் இருந்தார். Somebody like that. அநேக மக்களை சுகமாக்கினார். Heal people. பிசாசுகளை Cast துரத்தினார். out the demons. நோய்களை Heal குணப்படுத்தினார். the sickness. அவர்களை ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். We believe that he will அவரை he's the கொண்டு savior. புதைத்து விட்டார்கள். He was died. இப்படி சொல்லிக்கொண்டே புலம்பிக் And கொண்டிருந்தார்கள். they lamented to அவருடைய God. பேச்சை அவர்கள் கேட்டார்கள். They heard the voice. ஒரே ஒரு காரியம் பாருங்கள். Look at one thing. வேதம் சொல்லுகிறது, Bible says, இயேசு சற்று அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாராம். depart உடனே himself. அவர்கள் அவரை பார்த்து, Immediately. ஐயா, சாயங்காலம் ஆயிற்று, It's an evening time. பொழுது போயிற்று, Evening time.
இன்று இரவு எங்களோடு தங்குங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். Stay with us. நடந்தது என்ன? What happened? இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். Well said, before till the end of the world I will be with you and never leave you. அப்புறம் போகிறது போல He காணப்பட்டார். just depart himself. ஆனால் போகவே இல்லை. Not at all. அவர்கள் வருந்தி கேட்ட பிறகு அவர்கள் தங்கும் வீட்டில் அவரும் கூட போனார். When they earnestly asked, he went to that லூக்காவின் house. புத்தகம் 24, 28, 29 Luke பாருங்கள். 24 verses 24 and 25. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், Today the prophecy. உங்களுடைய இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை விட்டு விலகவே He மாட்டார். never ever leave from you. உங்களை கைவிடவும் மாட்டார். Never forsake you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எந்த காரியத்தை எடுத்திருக்கிறீரோ Whatever matter அது may have, ஜெயமாய் முடியும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார். unless you finish, he never leave you. ஒருவேளை அப்புறம் போகிறது போல காணப்படும், Maybe ஆனால் போகவே மாட்டார். he never leave. போகவே மாட்டார். Never ever. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? விசுவாசி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. தேவன் விலகாத தேவன். God will never ever leave. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of வேதம் Christ. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவர் எருசலேமை பார்த்து சொன்னார், He said to Jerusalem, எருசலேமே, Jerusalem, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதிருக்கட்டும் என்றார். my soul will not depart from you. எருசலேம் என்பதற்கு அர்த்தம் யாரு? Jerusalem means நானும் தான் எருசலேம். we are the Jerusalem. எருசலேமை பார்த்து சொன்னார், To என் Jerusalem, ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து my போகாது. soul will never depart என் from you. புத்தியை கேள் என்றார். Ask unto me. என் புத்தியை கேள் என்றார். Ask my wisdom. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in அவர் Christ. நம்முடைய ஆத்துமாவோடு தான் இருப்பார். He's always be with our என் soul. ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து போகாது My என்றார். soul not leave from you. நீங்கள் உங்கள் தேசத்தில் எப்படி இருந்தாலும் சரி, Whomsoever it may be in the nation. நீங்கள் ஒரு புத்தியை கேட்பீர்களானால் If you ask the ஒரு wisdom, காலம் கெட்டு போக you மாட்டீர்கள். will not be failed. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எரோமியான் புத்தகம் 6:8 சொல்லுகின்றன. Jeremiah 6 verses 8. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதைத்தான் மோசே சொல்லும்போது இப்படி that's சொன்னார். what Moses says. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து To சொன்னார், the assembly of உங்கள் Israel, தேவனாகிய கர்த்தர் your Lord God உங்களை ரட்சிப்பதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். will be with you to save you. எதற்கு இருக்கிறார்? What for? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நீங்கள் போகிற ஒவ்வொரு பாளையத்திலும் உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving on your camp. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise God. வாசிக்க கேட்போமா? Shall we hear? உபாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 14வது வசனம். Deuteronomy chapter 23 உபாகம் 23:14. verses 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை ரட்சிக்க உன் சத்துருக்களை உன் சத்துருக்கு உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உனக்கு ஒப்புக் உன் கொடுக்கும் பாளையத்துக்குள்ளே உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அவர் விலகவே மாட்டார். He never leave you. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இந்த 30 நாள் 31 நாளும் This old man today என் பாளையத்தில் உலாவிக் is கொண்டிருப்பார். moving on my என் camp. வீட்டுக்குள் உலாவிக் He's moving in my கொண்டிருப்பார். house. அவர் என் கூடவே உலாவிக் He will கொண்டிருப்பார். be with me. வேதம் சொல்லுகிறது, The Bible says உன்னை ரட்சிப்பதற்கு, to save you, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு to hand over your adversaries. உன் பாளையத்தில் உலாவிக் He's கொண்டிருக்கிறார். moving in your camp. உன் பாளையத்தில் ஒவ்வொருடைய பாளையத்திலும் He's moving in your camp. உன் பாளையத்தில் உலாவிக் He's கொண்டிருப்பார். moving in your camp. காரணம் என்ன? Reason, ஆனால் உன் பாளையம் எப்படி இருக்க வேண்டும்? how your சுத்தமாய் இருக்க camp should கடவுது. be holy. உன் பாளையம் எப்படி இருக்கணும்? Your camp உன்னை விட்டு அவர் விலகாமல் இருக்க வேண்டுமானால் உன் பாளையம் சுத்தமாய் இருக்க should be வேண்டும். holy. வாசிப்போமா? உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் ஆம், அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னை போட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுளே. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. சொல்லுங்க, என் பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும். My camp should be holy. அதனால தான் சொன்னார். So he said, சாலமன் King Solomon, தாவீது சொன்னான், King என் David, குமாரனாகிய my சாலமோன், son Solomon, தேவனாகிய கர்த்தர் என்னும் என்னுடைய தேவன், the Lord God, my God, என்னுடைய தேவன் my God, உன்னை விட்டு விலகவும் மாட்டார், never உன்னை leave you, கைவிடவும் மாட்டார். never leave you, nor கைகளை forsake you. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say 3 hallelujah. பக்கத்துல கை கொடுத்து Shake your முகத்தை hand. பார்த்து சொல்லுங்க, See, சிஸ்டர், share others. பிரதர், Brother and sister, இந்த 1ஆம் தேதியிலிருந்து this first day அவர் onwards, என்னை விட்டு விலகவும் he மாட்டார், never leave, என்னை கைவிடவும் never மாட்டார், forsake, என்னை விட்டு விலகவும் மாட்டார், never leave, என்னை கைவிடவும் never மாட்டார். forsake. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு, Clap and பலத்த pray. கைகளை தட்டி, It's glad. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பழைய பாடல் பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்கேன் பயம் ஏன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்க. உன்னை விட்டு விலகுவதில்லை. பாட்டுல மறந்துட்டா மனுஷன். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திருப்பாய், அத்திமரம் போல் செழித்திருப்பாய். நான் ஆசையாய் உன்ன கனி தருவாய், நான் ஆசையாய் உன்ன கனி தருவாய். நான் உன்னை விட்டு விடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு என்ன விசுவாச கைத்தட்டு. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தாவீது சொன்னான், King David said, வாக்குத்தத்தத்தோடு சொன்னான், as a promise, சாலமன் Solomon, என்னுடைய தேவன் my God, உன்னை விட்டு விலகவும் will never மாட்டார், leave உன்னை you, கைவிடவும் nor மாட்டார். forsake you. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. அவர் விலகவே மாட்டார், He never leave you. விலகவே மாட்டார். Never ever. ஆமென் என்கிறவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah, hallelujah. அவர் எப்படி விலக மாட்டாராம்? How he never வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஏசாயா 54:10 வாசித்து பாருங்கள். Isaiah 54, மலைகள் விலகினாலும் mountains may move, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் mountains may என் depart. கிருபை உன்னை விட்டு விலகாமலும் My mercy will not என் depart from you. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் My covenant of peace will உன்னோடு not இருக்கும்படிக்கு to be with you. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Compassionate the Lord கைகளை says. தட்டுங்கய்யா. Hallelujah. மலைகள் விலகுமா? Mountains may move. ஒன்றாம் தேதி தீர்க்கதரிசனம் சொன்ன கேரளாவை குறித்து I said about Kerala. மலைகள் விலகி Mountains moved. எங்கே பல நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். Hundreds of people were died. எல்லா தேசத்திலும் மனிதர்கள் கவலைப்பட்டு கதறுகிறார்கள். People restless situation. வயநாட்டை பற்றி About Wayanad. நேற்றெல்லாம் மக்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். People perish. வேதம் சொல்லுகிறது, Bible says, மலைகள் விலகுமா? Mountains should move. நான் தீர்க்கதரிசனம் அறிவித்திருந்தேன், இந்த வருடத்தில் மலைகள் விலகி சரிந்து போகும் என்று In this year, சொல்லியிருந்தேன். mountains will move. மலைகள் விலகினாலும் Mountains may move. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் Mountains may depart. என் கிருபை மட்டும் விலகவே My விலகாது. mercy will never ever விலகவே move. விலகாது. Never ever leave. விலகவே விலகாது. Never ever leave. ஆமென் சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to the Lord. விலகவே விலகாது. பக்கத்துல கை ever சொல்லுங்க, leave. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். எப்படி விலக மாட்டார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Compassionate God says. ஹலோ, யார் மேல் மனதுருகிறாரோ அவனை விட்டு விலக Whom மாட்டார். shall obtain this mercy will ஒரு நாள் மோசே experience. பார்த்து கேட்டான், He said to Moses, ஆண்டவரே, Lord, நீ சொல்வதெல்லாம் நடக்கிறது, whatever you say it is happening. நீர் என்ன சொன்னி அதெல்லாம் நடக்குது, Your prophecies are taking ஆனா உம்முடைய place. மகிமையை நான் பார்க்க வேண்டும் I want to என்றார். see your glory. அதற்கு ஆண்டவர் சொன்னார், Lord said, நான் எவன் மேல், Upon whom? நான் எவன் மேல் Upon whom? கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ Willing to- அவன் மேல் கிருபையா இருப்பேன். Willing to mercy. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ To whom அவன் upon மேல் grace? இரக்கமா இருப்பேன். Upon grace. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விட்டு விலக மாட்டார். Merciful Lord says he will never leave you. யாத்ராகம் 33:19 சொல்லுகிறது, Exodus 33 verses 19. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவர் உன்மேல் மனதுருகுவார், He will compassionate on you. உன்மேல் இரக்கமாய் இருப்பார். Merciful on you. உபாகம் 28:2 வாசித்து பாருங்கள். Deuteronomy 28 என் verses சத்தத்தை 2. கேட்கிறவன் எவனோ He who hear my voice. அவன் மேல் நான் கூறும் ஆசீர்வாதம் பலிக்கும் என்றார். My prophecies and blessings will take place. நான் in his சொல்லும் life. ஆசீர்வாதம் பலிக்கும், My blessings will take அவன் place. மேல் வந்து பலிக்கும் It will என்றார். come upon him. அவன் மேல் வந்து பலிக்கும் It will come upon என்றார். him. உபாகம் 28:2 வாசித்து பாருங்கள். 28 verses 2. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் அவர்கள் மேல் அன்பு வைத்து உன் மேல் அன்பு வைத்து
To place my love. என் அன்பு மகனே மகளே, Beloved. உபாகமத்தின் புஸ்தகம் 7:13 பாருங்கள். 7 verses 13. உன்மேல் அன்பு வைத்து I place my love. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறவர். I bless you and multiply you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, எவன் மேல் அன்பு வைக்கிறாரோ upon whom I delight அவர் to அவனை place my விட்டு love. விலகவே மாட்டார். He never leave from them. உபாகம் 7:13 சொல்லுகின்றன. 7 verses 13. என் அன்பு மகனே மகளே, Children of யோசித்து God. பாருங்கள். Just ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார். Said to prophet என்ன Isaiah. சொன்னார்? What does he say? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். When you cross the water, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை. When you cross the rivers, it will not come upon you. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அலலிய சொல்லுங்களே. Hallelujah. உன்மேல் புரளாது. Rivers will not காரணம் reverse. அவர் உன்மேல் மனதுருகிறவர். Because compassionate அவர் God. உன்மேல் இரக்கமாய் இருக்கிறவர். Because he is merciful. உன்னை விட்டு விலகவே மாட்டார். Never leave you. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அலலிய சொல்லுங்களே. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I will சொல்லுவேன். place my eyes on you and give சங்கீதம் counsel. 32:8 வாசித்து Psalm பாருங்கள். 32 verses 8. உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் கண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I will செய்வேன். place my eyes on you and I will give உன்மேல் counsel. என் கண்ணை வைப்பேன். I will place my eyes. உன் கண்ணோடு கண்ணை என் கண்ணை I will வைப்பேன். place my eyes on your அவர் eyes. கண்ணை வைத்து ஆலோசனை He will கொடுப்பாராம். give counsel to you. காரணம் என்ன? Reason? தேவன் விலகாத ஒரு மனிதனிடத்திலும் அப்படித்தான் செய்வார். He never leave from you. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை I சொல்லுகிறேன். am saying what the gracious God அவர் says. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை He will சொல்லுவார். place his eyes on you and give சங்கீதம் counsel. 32:8 வாசித்து பாருங்கள். Psalm 32 verse 8. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது When you cross the water, நான் உன்னோடு இருப்பேன். I will be with நீ you. ஆறுகளை கடக்கும் When you பொழுது cross the river, அது உன்மேல் புரளுவதில்லை. it will not reverse. ஏசாயா 43:2 வாசித்து Isaiah 42 பாருங்கள். verses 2. வேதம் அப்படியே That's சொல்லுகிறது. what the Bible says. எழும்பி பிரகாசி, Rise up, உன் ஒளி வந்தது, your light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் Glory என்று of the Lord come சொன்னார். upon you. ஏசாயா 60:1-2 Isaiah வாசித்து 60 பாருங்கள். verses 1 and 2. ஏசாயா 62:4-5 வாசித்து Isaiah பாருங்கள். 62 verses 4 and தேவன் 5. எவன் மேல் மனதுருக்கத்தை வைக்கிறாரோ, Upon whom he placed எந்த love, ஆத்துமாவை நேசிக்கிறாரோ, whom he loved, எந்த ஆத்துமாவை அன்பு காட்டுகிறாரோ, whom he placed love, அவனை விட்டு அவர் விலகவே he மாட்டார். never leave கைகளை from தட்டி you. ஆண்டவருக்கு 3 அலலைய சொல்லுகிறேன். Hallelujah. அவர்களை விட்டு அவர் விலகவே He மாட்டார். never leave from வேதம் them. அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. மோசே இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு சொன்னார். Moses said to the people of என்ன Israel, சொன்னார்? what does he say? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி May the Lord shine forth his உன்மேல் face on you கிருபையாயிருக்க and கடவர் என்றார். merciful upon you. என்னாகும் 6:25 வாசித்து Numbers 6 பாருங்கள். verses 25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, He place his brightness on you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி He place his face on you. உனக்கு சமாதானத்தை And he will கட்டளையிடுவார். give you peace. என்னாகும் 6:26 வாசித்து Numbers 6 பாருங்கள். verses 26. இந்த வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? அதனால தான் ஆண்டவர் So சொன்னார், the Lord said, மலைகள் விலகினாலும் to பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் mountains may move. என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. My mercy will not leave. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Compassionate God says. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Compassionate God. இந்த 1ஆம் தேதி உன்மேல் மனதுருகிறவர். This first day, பஞ்சங்கள் வரலாம், famine may come. சஞ்சலங்கள் வரலாம், Sorrows may come. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். But one thing will தம்மை தேடுகிறவர்களை அவர் விட்டு விலகவே மாட்டார். He who seek the Lord, you will experience the கரங்களை Lord till தட்டி the end. தேவனுக்கு 3 அலலைய சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. கைகளை கொண்டு வந்தவர்கள் கை தட்டி அப்பாவுக்கு பலத்த கரகோஷங்களை Let's எழுப்பி clap and glorify God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், Shake your hand. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். He never leave from me. தாவீது சொன்னார், King David said, என் குமாரனாகிய சாலமோனே, my son Solomon, தேவனாகிய கர்த்தர் என்னும் என்னுடைய தேவன், the Lord God, my God. மை சோல். என் ஆத்துமாக்களே, தாவீது சொன்னார், King David என்னுடைய தேவன் my God, உன்னை விட்டு விலகவும் மாட்டார், never leave உன்னை you, கைவிடவும் never மாட்டார். forsake you. கைகளை தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களே. Praise God. இப்ப ஆசையா பார்த்து சொல்லுங்க, நம்மளை விட்டு விலக மாட்டார், He never leave from us, கைவிடவும் மாட்டார். never forsake. ஆமென் சொல்றியா? Do you say ஆமென் amen? சொன்ன தலைமையில தட்டி சொல்ல, ஆமென் நான் Yes, விசுவாசிக்கிறேன். amen. ஆமென் சொல்லுங்களே. Say amen. இயேசு ஆமென் சொன்னாராம். Jesus said amen சீடர்களை to பார்த்து, the disciples. உலகத்தின் முடிபிறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆமென் என்றார். Behold, till the end of the world I will be with you, and amen. அவர் ஆமென் சொல்லியிருக்கிறார். He already said. நீ ஆமென் சொல்லக்கூடாதா? Why should not say? என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதம் The சொல்லுகிறது, Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகாதிருப்பது உண்மைதான். It is true, he never leave from சிலர் somebody. யோசிப்பார்கள், Somebody may think, தேவன் உன்னை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் if you keep your God into your side, அதற்கு ஒரு வல்லமை தேவை. that is a power. உன்னை விட்டு விலக கூடாது என்று Should சொன்னார். not allow him to ஒரே go. ஒரு ஆசீர்வாதம் தேவை. We need one blessing. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, Should not be a desire of money. எப்படியாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, Should not be a desire of money. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். If you satisfy yourself, அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை then I கைவிடுவதும் will இல்லை. never leave you nor forsake you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை Clap தட்டு. and faith. இன்னைக்கு நிறைய பேர் பணம் பணம் ஓடுறான். Today people running after money. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. It's easy to earn money. மாவனே அது வந்துட்ட பிறகு அத காக்கிறது நீ படாத பாடுபட்டு பாய It சுருட்டு. is difficult to preserve your money.
கர்த்தர் உனக்கு கொடுத்தாரா, If the Lord சந்தோஷமா எடுத்துக்கோ, take it, ஆனா enjoy. ஆசைப்படாத. Don't desire. ஏன் பண ஆசை இல்லாத நடந்து Why walk without money? Desire of உங்களுக்கு money. இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். Be a satisfied life. அப்பொழுது Then நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை I never கைவிடுவதும் leave you இல்லை nor forsake என்று you. சொல்லி இருக்கிறார். The Lord has said. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise hallelujah. நான் சொல்லவில்லை, I'm not. எபிரேயர் 13:5 Hebrews சொல்லுகிறது. 13 verses 5. ஏன் அந்த பணத்தை பற்றி சொன்னார்? Why the Lord said அந்த about money? வசனத்தை என் மகன் வாசிக்க Shall we கேட்பீர்களா? read the word? எபிரேயர் புஸ்தகம் 13:5. Hebrews chapter 13 verses 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கைகளை தட்டி அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். Hallelujah. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட விலகவே மாட்டாராம். If you be like that, he never ஏன் பண ஆசை என்று Why சொல்லுகிறார்? free from love of money? பணம் வந்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? When the money comes, வட்டிக்கு விட சொல்லும். பணம் வந்தா வட்டிக்கு விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. when money comes, they will put சங்கீதம் money for- 15:5 சொல்லுகிறது, Psalm 15 verses 5. பணத்தை வட்டிக்கு விடுவான மனிதன் என்று தாவீது They சொன்னார். will expect interest for money. நல்லா கவனிங்க. Listen. அவன் மிகப்பெரிய செல்வந்தன், He was richest. மிகப்பெரிய கோடீஸ்வரன். He was richest. அவன் மரிக்கும்போது பூர்ண ஆயுசு நல்ல ஐஸ்வர்யமான மரித்தானா. At mature age, he was died ஆனா with அவ்வளவு all money. வச்சிருந்தா வட்டிக்கே விடலையா. But he never give money to சங்கீதம் 15:5 சொல்லுகிறது, Psalm 15:5 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் வைத்திருக்கிறவன் வட்டிக்கு விடுவான் என்று எழுதி They இருக்கிறது. have money, they expect interest from somebody. அதைத்தான் பிரசங்கி சொன்னான். Ecclesiastes அவருடைய says, மகன் சாலமன் அரசன் சொன்னான், King Solomon says, பணப்பிரியன் பணத்தில் திருப்தி அடைவதே இல்லை, he who follow money, they are not satisfied. செல்வப்பிரியன் செல்வத்தில் திருப்தி அடைவதில்லை. He who have money will not இது satisfy. எல்லாம் மாயை, These are meaningless. இதுவும் மாயை. கைகளை These are தட்டி தேவனுக்கு meaningless. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பணத்தில் திருப்தி அடையவே They are மாட்டான். not satisfied about their money. பிரசங்கின் புஸ்தகம் 5:10 சொல்லுகிறது, Ecclesiastes chapter 5 verse 6 பணப்பிரியன் பணத்தில் திருப்தி அடைவதே they இல்லையா, will not be satisfied. செல்வப்பிரியன் செல்வத்தில் திருப்தி அடைவதே Riches will இல்லையா. not satisfy in their rush. இதுவும் மாயை, These are meaningless. இதுவும் மாயை. These are meaningless. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். these apostles get one mind and pray. வெறும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தார்கள் ஜனங்கள். They attend only baptism. சமரிய பட்டணத்தின் மக்கள் வெறும் ஞானஸ்தானத்தை They attend பெற்றிருந்தார்கள். only baptism. அந்த சமயத்தில் அப்போஸ்தலர் புறப்பட்டு போனார்கள். And apostles went. பேதுரும் யோவானும் மற்றவர்கள் சீசர்கள் போனார்கள். Peter and John and they all என் leaders. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர்கள் பரிசுத்த ஆவி பெறும்படி ஜெபம் பண்ணினார்கள். They prayed to give Holy Spirit. ஜெபம் பண்ணி அவர்கள் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவன் வந்து When இறங்கினார். they placed their hands, Spirit of God came upon them. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8 அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். Acts chapter 8 verses 16 onwards. அவர்கள் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி When இறங்கினது. they placed their hands, Spirit of God came upon அந்த them. இடத்துல சீமோன் என்னும் ஒரு மந்திரவாதி There இருந்தார். was a magician named called Simon. அவன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். He was watching over திடீரென்று உள்ளே போனான், Suddenly stepped into பணத்தை the கொண்டு வந்தான். and gave some money. சீமோன் சீமோனை பார்த்து கேட்கிறான். Simon said to Simon, இதுதான் ஒரு கேள்வி பாருங்க. This is a question. இவன் சீமோன் மந்திரவாதி, he was a magician Simon, ஆனால் இன்னொரு சீமோன் அங்க இருக்கிறான். and there was another Simon. கடலிலே மீன் பிடிச்சவன், He was a அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவன், fisher. He was a leader பரலோகத்தின் திறவுகோலை உடையவன். having a key of kingdom கைத்தட்டி ஒரு of அல்லேலூயா God. சொல்லுங்களே. Hallelujah. இந்த சீமோன் அந்த சீமோனை பார்த்து This கேட்கிறான். Simon said to that Simon, சீமோனை பார்த்து கேட்டான். to Simon, சீமோன் மந்திரவாதி சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டான், magician Simon said to இதோ him, என்னிடத்தில் பணம் இருக்கிறது, I have sufficient இதோ money. என்னிடத்தில் பணம் I இருக்கிறது, have money. நானும் எவர்கள் மேல் கைகளை வைக்கணும் அவர்களும் பரிசுத்தாவியை பெறும்படி இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். I need the rights and powers to give Holy Spirit. என்ன Simon சொன்ன தெரியுமா? நீ பணத்தை தேவனுடைய வரத்தை வாங்கலாம் என்று எண்ணுகிறபடினாலே நீயும் உன் பணமும் நாசமாய் போகட்டும் என்று ஜெபித்தான். immediately Simon Peter cursed the money and Simon the magician. இப்ப சொல்லுங்க, பண ஆசை வேணுமா? Do you want a desire பண of ஆசை money? வேணுமா? Love of money? 1 தீமோத்தேயு 6:10 வாசித்து பாருங்கள். 1 Timothy 6 வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible பண say? ஆசை எல்லா தீமைக்கும் வேர். Desire of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். Desire of money is the root of all அதை evil. சிலர் இச்சித்து Somebody desire. விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி Give up the faith. அதை தன்னுடைய காயமாக்கி கொண்டு உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். Were killed themselves. I am not tell. நான் சொல்லவில்லை. The 1 Timothy chapter 6 verse 10 says, 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in பண Christ ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து should not be a desire of உங்களுக்கு money. போதும் என்கிறதையே Be satisfied like நீங்கள் எண்ணுவீர்கள் ஆனால், if you think like that, நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால், if you think, அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை then I never கைவிடுவதில்லை. leave you from you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Glory கர்த்தருக்கு be to ஸ்தோத்திரம். God. வசனம் சொல்லுகிறது, The Bible says சாலமன் Solomon கர்த்தர்
the Lord, தேவனாகி கர்த்தர் என்னும் என்னுடைய தேவன் my God, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை will கைவிடுவதும் never இல்லை. you nor கைகளை forsake தட்டி you. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஒண்ணே ஒன்னு சொல்லட்டுமா? One thing I say, பக்கத்துல கை கொடு shake your சொல்லுங்க. hand and say, என் கர்த்தர் எனக்கு போதும். my Lord is enough for me. எனக்கு போதும். Is enough for me. என்னை விட்டு விலகவும் மாட்டார். Never leave, என்னை கைவிடவும் not மாட்டார். forsake. விசுவாசி கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah to God. ஹalleluya. Praise God. அதை தான் மோசே சொன்னார். That's what Moses said. என்ன சொன்னார்? What does he say? உபாகமத்தின் புத்தகம் 31 Deuteronomy 31 6வது வசனத்தை வாசிப்போம். verses 6. நீங்கள் 31:6 நீங்கள் பலன் கொண்டு நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். திடமானதா நல்லா அவர்களுக்கு- லிசன் பாருங்களே, நீங்கள் பலன் கொண்டு திடமாயிருங்கள், ஸ்ட்ரென்த் ஆயிருங்கள், திடமானதா இருங்கள். இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் திடமானதா இருப்பேன் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பலன் கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். திகைக்க நல்ல கவனி, அவர்களுக்கு திகைக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் கைகளை தட்டி ஹalleluya. பக்கத்துல கை கொடு சொல்லு, Shake your hand and say, என்னை விட்டு விலக மாட்டார். never leave from me. விலக மாட்டார் சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. நீங்க Quickly. அசிக்க கேட்கலாமா? Shall we hear? உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் Deuteronomy chapter 31 verses 8. வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாமே, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், முன்பாக போகிறார். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னோட இருப்பார். சத்தமா உயர்த்தி சொல்லுங்களே. அவர் சொல்லுங்க, என்னோடு இருப்பார், என்னோடு இருப்பார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்படியே பைபிளை கிளவை, அப்படியே ரெண்டு கைகள் பைபிளை கிளவை. நான் பயப்பட மாட்டேன் சொல்ற ரெண்டு கையை வைத்தேன். I will not be afraid. Lift up your hands. அவர் என் கூட தான் வருவார். He'll come with me. என்னை விட்டு விலக மாட்டார். Never leave me. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் Joshua chapter 1 5வது வசனங்களை வாசிப்போமா? verses 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல கவனிங்களா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம், அப்படி நிறுத்திக்கணும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், all the days of your ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பதில்லை. no one can resist you. மோசேயோடு இருந்தது போல As I was with Moses, நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, Never leave you. உன்னை கைவிடுவதும் இல்லை. Nor forsake you. கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி glorify God. சிரிச்சிட ஐ தொட்டு சொல்லுங்க, சிஸ்டர் Sister, 120 வருஷம் சிஸ்டர் 120 years, நீங்கள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் all the days you will live. சொல்லுவோமா, இயேசுவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீ ஒருவரே தேவன், எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதில்லை. தாவீதின் தேவனே, எங்களை அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. சேன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பும் ஐக்கிய சிநேகிதம் இன்றும் என்றும் கர்த்தர் வருமரிலும் நாம் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு, நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.